என் பேர் சந்திரகுமார் மோனிஷா. நான் வந்து ஏஎல் கொமர்ஸ் படிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து 18 வயசு. எனக்கு 2 சகோதரம் இருக்காங்க. நான் வந்து கஷ்டத்தால் தான் இங்கே வந்தேன். நான் இங்கே வந்து 4 மாதம் ஆகுது. இங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கேன். இங்கே நல்ல சாப்பாடு, நல்ல கல்வி வசதி எல்லாம் கிடைக்குது. இந்த வசதியை வந்து லண்டனில் இருக்க ஸ்கொட் அமைப்பு நல்ல கல்வி நல்ல சாப்பாடு எல்லாம் ஏற்படுத்தி தந்ததுக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உதவியெல்லாம் செய்து தந்த அவங்கள நீண்ட ஆயுளோட எந்த ஒரு உடல் நலம் பாதிப்பு இல்லாமல் இருக்கணுமென்று இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உதவி இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் தொடரணுமென்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சேமணி ரஞ்சன் துலக்ஷனா. எனது ஊர் கண்ணகிபுரம் பாளைச்சேனை. எங்களோட அப்பா சின்ன வயசுல எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு. எங்களோட அம்மா அந்நேரம் வருத்தத்தில் இருந்தவை. இப்போ வீட்டில் இருக்காவோ. நாங்கள் 3 பேர். நான் இந்த ஹாஸ்டலுக்கு 3 வயசில் வந்தேன். நான் இப்போ எனக்கு 10 வயசு. தரம் 5இல் கல்வி கற்கின்றேன். எனக்கு இங்கே இருக்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. லண்டன் ஸ்கொட் அமைப்பு அவர்களால் படிப்பதற்கு கல்வி கற்பதற்கு உபகரணங்கள் அனைத்தும் உணவுகள் அனைத்தும் கிடைக்கின்றது. அவர்கள் நெடுலி காலம் வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கின்றோம். என் பெயர் வந்து கமலநாதன் டயானி. நான் வந்து திகிலிவட்டிலிருந்து வந்திருக்கேன். நான் வந்து 2 வருஷம் ஆகுது. நான் இப்போ ஏஎல் ஃபர்ஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் செஞ்சு கொண்டிருக்கேன். எங்களோட அப்பா சின்ன வயசுலேருந்தே பிரிஞ்சு சென்றதுனால எங்களோட அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டு எங்களோட வீட்டை தான் இருக்கிறாவோ. எங்களுக்கு வந்து கல்விக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கப்படுது. சாப்பாடும் நிறைவாக கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த இடம் கிடைச்சதுக்கு நான் இறைவனை தினம் நான் வேண்டிக் கொண்டிருக்கேன். அதே மாதிரி எங்களோட ஊரில் வந்து போக்குவரத்து வசதியும் இல்லாததுனாலையும் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த ஸ்கொட் அமைப்பு நிறுவனத்திற்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த உதவி மீண்டும் தொடரும் என்று நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்கொட் அமைப்பு அவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் அவங்க மகிழ்ச்சியாகவும் இருக்கவும் நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.